Dear students, surface chemistry நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோல அப்சார்ப்ஷன் பத்தி பார்த்தோம். அப்சார்ப்ஷன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா chemical absorption, physical absorption, friendly absorption isotherms, அப்புறம் uses of absorption இதெல்லாம் பார்த்தோம். இப்ப catalysis அப்படினா என்னன்னா, what is meant by catalysis? A substance which alter the rate of chemical reaction. ஒரு chemical reaction ஓட speed alter பண்ணுமே தவிர without itself undergoing any chemical change. அதோட மாஸ்லயோ காம்போசிஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதுதான் catalysis. இதுல ரெண்டு இம்பார்ட்டண்டா சொல்லலாம். ஒன்னு இப்போ இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படினா என்னன்னா, rate of reaction increase பண்ண positive catalysis, rate of reaction decrease பண்ண negative catalysis. அதே மாதிரி homogeneous catalysis, heterogeneous catalysis அப்படினு இருக்கு. homogeneous catalysis அப்படினா என்ன அர்த்தம்னா, reactant, product, catalyst இது எல்லாமே ஒரே ஃபேஸ்ல, கேஸ்னா எல்லாமே கேஸா இருக்கும். இது homogeneous catalysis. For example, sulfur dioxide, oxygen in presence of nitrogen monoxide to gives a sulfur trioxide. இதுல sulfur dioxide reactant, oxygen reactant, அப்ப reactant, NO catalyst, அதுவும் கேஸ்ல இருக்கு. SO3 sulfur trioxide கேஸ்ல இருக்கு. அப்ப reactant, catalyst, product எல்லாமே gaseous phaseல இருக்கு. So இது homogeneous catalysis. Heterogeneous catalysis அப்படினா என்ன அர்த்தம்னா, reactantum productum, for example Haber processல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேஸஸ்ல இருக்கும், ப்ராடக்ட் அமோனியா அப்படிங்கிறது கேஸஸ்ல இருக்கும். ஆனா கேட்டலிஸ்ட் இரும்பு அயன் அப்படிங்கிறது சாலிடா இருக்கும். அப்ப reactant and products are in same phase but catalyst different phase is called heterogeneous catalysis. அதே மாதிரி கான்டாக்ட் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் gives a sulfur trioxide. இதுக்கு முன்னாடி அதே ப்ராசஸ் தான் பார்த்தோம், ஆனா நைட்ரஜன் மோனாக்சைடு முன்னாடி, அது லெட் சேம்பர் ப்ராசஸ். இப்போ நம்ம பார்க்கிறது கான்டாக்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பிளாட்டினம் அல்லது வெனேடியம் பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிட் ஃபேஸ்ல. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கேஸஸ், சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேஸஸ், அதாவது ப்ராடக்ட் கேஸஸ், ரியாக்டன்ட் கேஸஸ். பட் பிளாட்டினம் அல்லது வெனேடியம் பென்டாக்சைடு these are the solid. So இது heterogeneous catalysis. கேட்டலிஸ்டோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் குவான்டிட்டி இருந்தால் போதும், remains unchanged in mass and chemical composition, cannot initiate the reaction. A solid catalyst is more effective in finely divided form. Catalyst is specific in nature, does not affect the equilibrium and the value of equilibrium constant. It's highly effective at a particular temperature called optimum temperature. இதெல்லாம் கேட்டலிஸ்டோட கேரக்டர்ஸ். 5 மார்க்ஸ்ல வரும். இப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் பாருங்க. கேட்டலிஸ்டோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, needed very small quantity, remains unchanged in the mass and chemical composition, cannot initiate the reaction, solid catalyst is more effective in its finely divided form, catalyst is specific in nature, does not affect the equilibrium and equilibrium constant, catalyst is highly effective at a particular temperature called optimum temperature. இப்போ அடுத்தது ப்ரொமோட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரொமோட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டலிஸ்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணா அதான் ப்ரொமோட்டர். In a catalyst reaction, the presence of a certain substance increase the efficiency, that is activity of a catalyst. கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரொமோட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸில் மாலிப்டினம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோட்டர். இந்த ஹேபர் ப்ராசஸ் MO is a ப்ரொமோட்டர். அதே மாதிரி கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்டை டிஸ்ட்ராய் பண்ணும், அது கேட்டலிட்டிக் பாய்சன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கான்டாக்ட் ப்ராசஸில் அசினியஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன். நம்ம ஹேபர் ப்ராசஸில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிறது ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன்.
ஹேப்பர் ப்ராசஸில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிறது ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன். அடுத்தது இந்த ரியாக்ஷன் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். CO act as a catalytic poison for platinum. இது பிளாட்டினம் என்ன நடக்குது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது catalytic poison இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது பாருங்க, அதுவே கேட்டலிஸ்டாக செயல்படும், அது ஆட்டோ கேட்டலிஸ்ட். இப்போ எத்தில் மெத்தில் எஸ்டர் எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணால் அசிட்டிக் ஆசிட் அண்ட் எத்தனால் ஃபார்ம் ஆகுது. இதில் அசிட்டிக் ஆசிட் ஆக்ட் as a ஆட்டோ கேட்டலிஸ்ட். அதே மாதிரி ஆர்சனிக் ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆர்சனிக் ஹைட்ரைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் அண்ட் ஹைட்ரஜனாக மாறுது. ஸோ இதில் ப்ரொடியூசர் அந்த ஆர்சனிக் அப்படிங்கிறது ஆட்டோ கேட்டலிஸ்டாக செயல்படுது. அதாவது the product act as a catalyst is called as a auto catalysis. நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு சில கேட்டலிஸ்ட் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கேட்டலிஸ்டாக செயல்படும். ஸோ எங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன் ஆகி வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும்போது எத்தனால் அப்படிங்கிறது நெகட்டிவ் கேட்டலிஸ்டாக இருக்கும். இந்த டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் டைலூட் ஆசிட்ஸ் ஆர் கிளிசரால் ஆக்ட் as a நெகட்டிவ் கேட்டலிஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன, நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன, ஆட்டோ கேட்டலிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், the intermediate compound formation theory. The intermediate compound formation theory, very important 5 mark question. ஒரு homogeneous catalyst reactions, a catalyst may combine with one or more reactant to form an intermediate which react with the other reactant or decompose to gives a product and the catalyst is regenerated. இதான் வந்து intermediate compound formation theory. The intermediate compound formation theory is based upon the homogeneous catalyst. அதாவது ஏபி சேர்ந்து ஏபிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது, அது டைரக்டாக கிடைக்காது. ஒரு சிங்கிற கேட்டலிஸ்ட் முன்னாடி 2 ரியாக்டன்ட்ல ஏதாவது ஒரு ரியாக்டன்ட்டு கேட்டலிஸ்டோட சேர்ந்து இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். அந்த இன்டர்மீடியேட் இஸ் அன்ஸ்டேபிள், அகைன் இன்னொரு ரியாக்டன்ட்டோட சேர்ந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். இதான் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ரொம்ப சிம்பிள், ரைட்டுங்களா? டைரக்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. A + B gives ஏபிங்கிறது டைரக்டாக ஃபார்ம் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் கேட்டலிஸ்டோட சேர்ந்து இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். அந்த இன்டர்மீடியேட் இஸ் அன்ஸ்டேபிள், அது இன்னொரு ரியாக்டன்ட்டோட சேர்ந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ஸ். இதில் வந்து பென்சின் ப்ளஸ் மெத்தில் குளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரைஸ் அலுமினியம் குளோரைட் டு ஃபார்ம்ஸ் டொலின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த AlCl3ங்கிற கேட்டலிஸ்ட் மெத்தில் குளோரைடோட இந்த ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டோட சேர்ந்து உங்களுக்கு AlCl4- அப்படிங்கிறத உருவாக்கிடுது. அது இன்டர்மீடியேட், அது CH3 + AlCl4-. ஸோ அந்த இன்டர்மீடியேட் அகைன் இன்னொரு ரியாக்டன்ட் பென்சினோட சேர்ந்து ஸோ உங்களுக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது, சொலியின் ப்ளஸ் AlCl3 + HCl. ஸோ இது வந்து என்னென்னா இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரிக்கு எக்ஸாம்பிள்ஸாக எழுதணும், சரிங்களா? அடுத்தது இதோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிட்டிக் பாய்சன் அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ். திஸ் தியரி இஸ் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் ஆஃப் ஹைட்ரோஜினஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து அப்சார்ப்ஷன் தியரி அப்படின்னு ஒன்று வந்தது. இந்த அப்சார்ப்ஷன் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன். ஹோமோஜினியஸ்னு ஒன்று இருக்கு, ஹெட்ரோஜினியஸ்னு ஒன்று இருக்கு. ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அமைஞ்சது தான் வந்து இந்த அப்சார்ப்ஷன் தியரிங்கிறது. லாங்மயர் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன். The reactant molecules are absorbed on the catalyst surface, so this can also be called as a contact catalysis அப்படின்னு நம்ம சொல்லலாம். First reactant molecules diffuse from bulk to the catalyst surface. First reactant molecules வந்து absorb ஆகுது. So the reactant molecules are absorbed on the surface of the catalyst. The absorbed reactant molecules are activated and ரெண்டு ஒண்ணா சேர்ந்து activated complex-ஐ உருவாக்குது. அந்த activated complex அப்படிங்கிறது decompose ஆகி products produce பண்ணுது. The product molecules are dissolved. அந்த product molecules அந்த இடத்தை விட்டு வெளில போகுது. The product diffuse away from the surface of the catalyst. இதான் வந்து absorption theory. First வந்து அந்த catalystோட surfaceல reactant molecules diffuse ஆகுது, first step. அப்புறம் ஒண்ணா சேருது, activated complex உருவாக்குது, second step.
அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் டிசோசியேஷன் ஆகி ப்ராடக்ட் இடத்த விட்டு வெளில போகுது. அடுத்த ஸ்டெப் the last வந்து the product diffuse away from the surface of the catalyst. ஸோ இதான் வந்து அப்சார்ப்ஷன் தியரி. ஸோ இதை வந்து இந்த டயக்ராம்ஸில் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்சார்ப் ஆகுது. அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸை, அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸை உருவாக்கிடுது. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இடத்த விட்டு வெளில போகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து அப்சார்ப்ஷன் தியரி அப்படிங்கிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று இது. லாங்மேர் எக்ஸ்பிளைன் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கேட்டலிஸ்ட் ஒரு ஃபேஸ்லையும் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபேஸ்லையும் இருந்தால் அது ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட். அந்த ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்டோட அந்த பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த அப்சார்ப்ஷன் தியரி. இட்ஸ் ஆல்சோ கால்டு கான்டாக்ட் கேட்டலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The reactant molecules are absorbed on the catalyst surfaces, so this can also be called as contact catalysis. First, reactant molecules diffuse from the bulk of the catalyst surface, diffuse ஆகும், அதுக்கப்புறம் absorb ஆகும், அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து activated complex ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை கொடுக்கும், ப்ராடக்ட் இடத்த விட்டு வெளில போகும், ப்ராடக்ட் தொலை தூரத்தில் போகும். ஸோ இதான் வந்து அப்சார்ப்ஷன் தியரி. ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் டிஃப்யூஸ் ஆகுது, அப்புறம் அப்சார்பன் ஆகுது, அப்புறம் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குது, அதுக்கப்புறம் ப்ராடக்டாக பிரியுது, பிரிஞ்சதுக்கப்புறம் இடத்த விட்டு வெளில போகுது. வாட் இஸ் மீன் பை ஆக்டிவ் சென்டர்ஸ்? ரொம்ப சிம்பிள். ஒரு கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் வந்து நிறைய கிராக்ஸ், கார்னர்ஸ், ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி பள்ளங்கள், மேடு பள்ளங்கள் இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல தான் வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு பேர். The surface of a catalyst is not smooth. It bears steps, cracks, corners. Hence, the atoms on such locations on the surface are coordinately unsaturated, so they have much residual force of attraction. Such sites are called very active centers. Very important question. 3 mark la kekkalam. Seringla? So, the absorption theory explains the following: increase in the surface area of metals and the metal oxides by reducing the particle size increases the acting of the catalyst and hence the rate of the reaction. The actions of catalytic poison occur when the position blocks the active centers of the catalyst. A promoter activator increases the number of active centers on the surfaces. So இது வந்து heterogeneous catalysis, அது absorption theory explain பண்றது. Increase in the surface area of the metals and metal oxide by reducing the particle size increases acting of the catalyst and hence the rate of the reaction. The action of catalytic poison occurs when the poison blocks the active centers of the catalyst. The promoter activator increases the number of active centers on the surfaces. So இதெல்லாம் வந்து absorption theory உள்ளது. சரிங்களா?